தொலைக்கிறேன் அப்படின்னா அந்த கிழவி. இப்ப ஆனவன் எங்க வந்துருச்சு, அவன் நடந்துக்கிற விதத்துல இருந்து. அடுத்து ஒரு நாள் வந்தேன், சாப்பிடாம வேகமா போனேன். என்ன உன் மயம் வந்தது வரும்னு ஓடித்தானே, சாப்பிடலையா? ரொம்ப அழகா சமைச்சு வச்சிருக்கிறேன், விழாம்பழ ரசம் வச்சிருக்கிறேன், இளநீர் பாயாசம் வச்சிருக்கேன், அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கிறேன். இந்த பையன் சாப்பிட மாட்டேங்கிறேன், எங்கேயோ ஓடல, எந்த ஹோட்டல்ல சாப்பிடறானோ தெரியல. அது நல்லா இருக்குமா? அந்த கர்மத்தை அவன் தான் தொலைக்கணும். அவன் கர்மத்தை அவன் தான் தொலைக்கணும். அவன் ரவர் பெற்ற கர்மாவை தீரணும் இதெல்லாம் பதில் வரும். கடைசியா ஒரு நாள் அந்த கிழவி கேட்டா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ள பொண்டாட்டிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கிழவி கேட்கறா, எங்க உன் மையன் என்ன பண்றேன்? அவன் சொல்றான் முழி அப்படிங்க. பாத்துக்கங்க, மாயையில முழுகிட்டு இருக்கிறாங்கிறான். மாயைன்னா எது? மனைவியே மாயேன்னு சொல்லப்படுது. எதனால? இந்த விரல் மாயா இல்லையா? திருமணம் செய்யும் போது அந்த தாலி கட்டி முடிச்சோடனே மணவரையில அக்கினிய வள வர்றது வழக்கம் இருக்கு. அக்கினிய வள வரும் போது மாப்பிள்ளையுடைய தோல்ல கிடக்கிற துண்டோட முடிச்சு, முந்தானை முடிச்சு, ரெண்டையும் முடிச்சு போட்டு பெண்ணோட சுண்டு வரலும் மாப்பிள்ளையோட சுண்டு வரலும் இணைச்சிக்கிட்டு தான் சுத்தி வருவாங்க. மாயையும் வாழ்க்கையில இணையுது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த கிழவி சொன்னா. கொண்டாடிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், மாயையில முடி உலகமே மாயையில தானே மூழ்கி கிடக்கு. நம்ம பேச்ச எங்க கேட்கிறாங்க? மாயையில அந்த உலகத்துல எது இருக்கு? அதாவது பிறப்பு முதல் தகவல் போட்டா மறுநாள் சாயந்தரம் தான் பார்த்துட்டு, அப்பா மன்னிச்சுக்கப்பா, நான் இப்பதான் பார்த்தேன், போச்சுக்காது. இப்படி பிள்ளைகளையும் பெற்று வச்சிருக்கேன். இல்ல, ஆரம்ப காலத்துல இந்த உலகம் தோன்றும் பொழுது முதல்ல எந்த பெண்ணும் ஆணும் தோன்றினார்களோ அவர்களிலிருந்து ஆரம்பிச்சதானே மாயை என்பது. இன்னைக்கு எதுல போய் நிக்குது பாத்தீங்களா? தாம்பரம்னு ஒண்ணு இருக்கு. தாம்பரத்துல களிம்பு இருக்கு. தாம்பரத்துல இருக்கிற களிம்பு நீங்கிட்டா தாம்பரம் தங்கமாகும். ரசவாதிகள் அதை முயற்சி பண்றாங்க. பரிச வேதின்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லு ரொம்ப நுட்பமானதா. அதை மட்டும் கையில இருக்கா, நிலத்துல எங்க புதையல் இருக்கோ அதெல்லாம் காட்டுமா. எனக்கெல்லாம் கிடைச்சுன்னா அந்த கல்லெல்லாம் கிடைச்சிச்சுன்னா யார அகழ்வாராய்ச்சி பண்றாங்கல்ல. அந்த கல்லெல்லாம் எனக்கு கிடைச்சா நான் என்ன செய்வேன்னா, எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன். எத்தனை கோயில் இடிஞ்சு கிடக்க அது புறம் கட்டுவேன். எங்க எல்லாம் பள்ளிக்கூட பிள்ளைய படிக்க நிறைய செஞ்சு படிக்க வைப்பேன். இப்படி எல்லாம் மனசு இன்னைக்கு அதுதான் இல்லைங்க. சும்மா சாதாரணமாவே இந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறது கொண்டு வந்திருக்கு. எந்த இடத்துல என்ன கிடக்குதோ அது சத்தம் கேட்கும். உடனே நோண்டி பார்த்தா அது ஒரு கருவி இருக்கு. ஆமா, அது இப்ப முன்னாடியே வந்துருச்சு. இருந்தாலும் சொல்றேன், அந்த மாதிரி கருவிகள் இருந்தாலே போது. பூமிக்கு அடியில அத்தனை விதமானது கிடக்கு. நம்ம கிட்ட திசை காட்டும் கருவியும் காகமாக இருந்தது. திசை காட்டும் கருவியாக தேவாங்க இருந்தது. தேவாங்க கப்பல்ல போர்ல கொண்டுகிட்டு போயில தூக்கிட்டு வச்சோம்னா அது எப்ப பார்த்தாலும் மேற்கு முகமா திரும்பி நிற்கும். அது மேற்கே திரும்பிட்டா கிழக்கு எது வடக்கு எது தெற்கு எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட திசை காட்டும் கருவி தேவாங்க. தேவாங்க சொல்லும் போது எதுக்கு உதாரணம் சொல்றோம்? வடா தேவாங்க. அப்போ மோசமா குறிப்பிடுவதற்கு ஒரு நல்ல சீவராசியை பயன்படுத்தி தமிழ்த்தமும் பறவைகளையுமே விட்டுருக்காங்க. பறவைகளை அனுப்பியும் எவ்வளவு தூரத்துக்கு என்ன எது இருக்கு அப்படின்றத நீர்நிலைகள் அது கண்டறிவது. நீங்க ஒரு வயல்ல நீரோட்டம் எப்படின்னா ஒரு பசுமாட்டை கட்டிடுவாங்களாம். அது சுத்தி வந்து எங்கன படுத்துதோ அங்க நீர் சத்து இருக்கு. அங்க ஆழ்துளை கிணறு குளிர்ச்சியான இடம். எங்கே சேவல் படுத்து போகுதோ அந்த இடம் அந்த சிறந்தது. அப்படி கண்டுபிடித்தார்கள் முன்னோர்கள். நம்ம தமிழர்கள் அறிஞர்கள் தான். படிச்சா இல்ல, அனுபவ ரீதியா தன் உணர்வு ரீதியாக அறிஞர்களாக வாழ்ந்தார்கள். படுக்கிறதுக்கு குளிர்ச்சியான இடமும் மற்றதுக்கு மற்ற இடமும் தேடினவங்க இன்னைக்கு நீர்வாசல் உள்ள இடத்துல வீடு கட்டக்கூடாது. அதனால ஆமை புகுந்த வீடு வளர்ந்தாதுன்னாங்க. ஆமை புகுந்த வீடு வளர்ந்தாதுன்னா என்ன? அந்த ஆமைக்கு 3 அறிவு தான். அது வீட்டுக்குள்ள போனதுன்னா குடுத்தனத்தை காடி, அதாவது மொத்தமா காடி கொண்டு போற குடும்பம் இருக்கு. ஆனா ஆமை புகுந்தால் வீடு விளங்காது என்பதற்கு ஏற்க முடியாது. ஆமா, இல்ல அப்படி ஆளுகெல்லாம் இருக்காங்க. ஆமையே சேர நாட்டுல கடவுளா கும்பிட்டு இருக்காங்க. கேரளாவுல வீட்டுக்கு ஆமை சிற்பம் இருக்கு, அந்த பொருளா இருக்கு, வச்சு கும்பிடுறாங்க. இதெல்லாம் தவறா கொண்டு வரப்பட்ட செய்தி. ஆம்பி பூத்த வீடு ஆமீனா பூந்த வீடு உருப்படாது. இதான் பழமொழி. ஆம்பி பூத்த வீடும் ஆமீனா பூந்த வீடும் விளங்காது. ஆம்பினா என்ன தெரியுமா? அந்த காலத்துல காரை வீடுகள் இல்லை, கூரை வீடுகள் இருந்தது. கூரை வீட்டுக்கு உத்தரங்கள் போட்டிருந்தாங்க. உத்தரத்துல மழை நீர் பட்டா அது ஒரு காலம் பூக்கும். அது பேரு ஆம்பி. அப்படி ஆம்பி பூத்துட்டுனா அது இத்து போச்சுன்னு அர்த்தம், இடிஞ்சு போயிடும். அதனால ஆம்பி பூத்த வீடும். ஆம்பினா ஆறு கடன் வாங்கி வீடு கட்டிருந்தா வங்கியில இருந்து வந்து கீழ் வச்சுட்டு போயிடுவாங்க, ஏலத்துக்கு விட்டுட்டு. அவங்களும் வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னால எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நமக்கு சொல்லி வளர்ந்து. ஆனா ஆமை புகுந்த வீடு வளர்ந்தாருதேன். இது நீங்க சொன்னா அந்த ஆமையை கடவுளை வச்சு கும்பிடுறாங்க. மகாவிஷ்ணு ஆமையாக அவதாரம் எடுத்தவர். இந்த ஆமை புகுந்த வீடு அதாவது போராமை புகுந்தால். மனிதனுடைய மனம் என்பது ஒரு வீடு. இந்த மனதிற்குள் பொறாமை புகுந்தால் வீடு வழங்காது. ஆனா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. ஆமை வந்து இந்த வறட்சியான பகுதியில் வாழாது. நீங்க சொன்ன எந்த நீர்நிலைகள் எங்க குளிர்ச்சியான இடம் இருக்கோ அந்த இடத்துலதான் வாழும். அப்ப வைக்கும். அப்ப அந்த ஆமை என்பது நீர் சத்து உள்ள இடத்துலதான் குடியிருக்கும். அப்படிங்கும் போது அந்த இடம் பார்த்து வீடு கட்டினோம்னா வீடு தாங்காது. அதனால சொல்லப்பட்ட ஒரு கதையும் உண்டு. மாத்தி 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 கருத்து கொடுத்துட்டோம். அதனால மக்கள் அறியாமையில இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. இந்த மக்களை பார்த்தா ஏழை எளிய பாமர மக்கள் தான் சொல்றாங்க. பாமரன்னா என்ன அர்த்தம்?
படிக்காமல் அறியாமல் அறிவு தெளிவில்லாமல் இருக்கிறனால அப்ப அந்த அறியாமையை போக்க கல்வி எவ்வளவு சிறந்தது. கண்டிப்பா. கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று. ஆமா, படிக்காமல் இருப்பதை விட பறக்காமல் இருப்பது மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அதனால எவ்வளவு சிரமப்பட்டாலும் அரசு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கணும். படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாச்சுன்னா பிச்சை எடுத்தாது படி, ஆனா படிச்சதுக்கு அப்புறம் பிச்சை எடுக்காதுன்றாங்க என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட கல்வி கரையில கற்பவர் நாள்ல என்றார். கற்றலின் கேட்டல் நன்றுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சில பேருக்கு கேட்கறது பதியும், ஆனா ஞானம் ரெண்டு வகைப்படும். ஒண்ணு படிப்புக்கு தகுந்த வேலை இன்னைக்கு உண்டுதான், ஆனா சில பேர் பட்டதாரிகளாக இருந்தோம். என் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, நான் ஏன் இந்த ஊதியம் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த நாள் அதை பிச்சை எடுக்கக்கூடிய தன்மைக்கு வர்றவங்களும் உண்டு. பிச்சை எடுக்கிறது மட்டும் செத்து போயிருது. சில பிள்ளைய மரணத்தை தழுவிடுதுங்க. மதிப்பெண் குறைஞ்சு போச்சுன்னா, வெற்றி பெற முடியலைன்னா, வாழ்க்கையில வெற்றி பெற முடியல, விரக்தியில மாணவ சமுதாயம் போகக்கூடாது. இந்த வேலையில இன்னொரு வேலை, எத்தனையோ வழிகள் இருக்கு, தப்பிக்கலாம். வாழ நினைத்தால் வாழ வழியா இல்லை பூமி என்று கண்ணதாசன் ஐயா சொன்னது போல ஆழக்கடலும் சோலையாகுமா? கடலே சோலையாகும் போது ஏன் இவங்க நினைச்சா எதையும் மாத்தலாமே. முயற்சியின்மை அன்னம் தண்ணி கெண்டி வேந்தன் சீடன் பாவத்தை தீர்த்தல் பயன் இல்லை. பயன் இருந்தும் பயன் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆபத்துக்கு உதவணுமா பிள்ளைன்னு எங்க உதவுது? அரும் பசிக்கு உதவணுமா அன்னம். சோறு கண்ட இடம் சொர்க்கம். அதனால என்ன இருப்பான்? அரும் பசிக்கு உதவணும் அன்னம். இன்னைக்கு பசிக்காக தான் சாப்பிட்டது, ருசிக்காக யாரும் சாப்பிடல. இல்ல இல்ல, எல்லாமே கெட்டு போய். பொதுவாகவே ருசிக்காக சாப்பிடக்கூடாது, பசிக்காகத்தான் சாப்பிடணும். விருந்து மருந்து 3 நாள் கிளவியே சொன்னா பசித்து புசின்னா புசி. விருந்து மருந்து 3 நாள் நாங்க. அது என்ன விருந்து மருந்து 3 நாள்? விருந்துக்கு போன இடத்துல விருந்தாளி வீட்டுல 3 நாள் தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. கிடையாது. மருந்து சாப்பிடறோம்ல, பத்தியா இருக்கிற மருந்து, அது 3 நாள் சாப்பிடணும். விருந்து சாப்பிடறதுக்குன்னு 3 நாள் இருக்கு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி அப்படின்னு 7 நாள் இருக்குல்ல. இதுல 3 நாள் மருந்து சாப்பிடணும். என்னென்ன கிழமை? அது சூரியனுக்கு உகந்த 3 நாட்கள். 3 ஞாயிறு செவ்வாய் வியாழன் 3 நாளும் மருந்து. ஆமா 3 நாளும் மருந்து. அடுத்து விருந்து எப்ப சாப்பிடணும்? குளிர்ச்சியான நேரத்துல திங்கள் புதன் வெள்ளி அந்த 3 நாள். அப்ப மருந்து சாப்பிடறதுக்குன்னு 3 கிழமை, விருந்து சாப்பிடறதுக்குன்னு 3 வாரத்துல ஒரு நாள் ஓய்வு. இப்ப நீங்க சொன்னீங்க சோறு கண்ட இடம் சுருக்கம், எல்லாத்தையும் தின்னு சோறு கண்ட இடம் சுருக்கம். ஆமா, என்ன வழக்கம்? சோறு கண்ட இடம் சுருக்கம்னா போற வீட்டுல சோறு கிடைக்குது, இங்கேயே தங்கிடுவோம்னு நினைக்கிறது அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல, அதாவது வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாதம் வரக்கூடிய சதய விழாவின் பொழுது அங்கே பெருவுடையார் ஆலயத்துல சோற்றபிஷேகம் நடக்கும். அவருக்கு சோறை வடிச்சு முழுக்க அந்த சுடு சோறை அப்படியே லிங்கத்து மேல பூசிடுவாங்க. அது நடை திறக்கும் பொழுது அந்த சோற்றை நாம் கண்ணால் கண்டால் கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் கிட்டும். அதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். பெருவுடையார் கோயில் தஞ்சாவூர்ல மட்டும் இல்ல, நிறைய சிவாலயங்கள்ல நடக்கணும். அண்ணா அபிஷேகம் நடக்கும். ரொம்ப அற்புதமான விளக்கம். காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவதில்லை. உன்னை பார்த்து அங்கேதான் அண்ணா அபிஷேகம், ஆவி அபிஷேகம் இங்கதான் நடக்குது. ஆவுடையார் கோவில் அங்க சோறால நடக்கும். சோறை வடிச்சு போட்டுனா அதுல இருந்து பறக்கிற ஆவிதான். இறைவனுக்கு அங்கே உருவம் இல்லை, லிங்கம் இல்ல, நந்தி இல்ல, கொடிமரம் இல்ல, பலிபீடம் இல்ல, நவக்கிரகம் இல்ல, எதுவுமே இல்லாம ஒரு கோயில். ஒன்று இல்லாமல் ஒன்று உருவாவதில்லை என்று உணர்வதற்காக அங்க கோயில் சிவபெருமான் ஆத்மநாத சுவாமியாக ஆத்மாவாக இருக்கிறார். அம்பாள் யோகாம்பாவா இருக்கா. யோகம்னா என்ன அர்த்தம்? ஒன்றுபடுவதுன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் ஒன்றுபடணும், மனம் ஒன்றுபடணும், இயற்கை ஒன்றுபடணும். இன்னைக்கு பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போனோம்னா முன்னாடி நுழைவாயில் இருக்கும். நுழைவாயில பார்த்தா பலவிதமான சாமிகள் அதுலயும் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த திருப்பரந்துரை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில்ல உடுப்பும் குரங்கும் தான் இருக்கும். அந்த வளைவு நுழைவாயில் மனுஷ மனம் ஒரு குரங்கு, குரங்கு போல மனசை அலைவாய விடாம உடம்பு போல இறுக்கி பிடிச்சி அது உதாரணமாக என்னென்ன உதாரணம் பாருங்க மனிதர்களுக்கு. கோவில்களாலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திருவானைக்கா என்ற அகிலாண்டேஸ்வரி கோயில்ல யானையும் சிலந்தையும் வழிபட்டது. அது போல அங்க திரு காளஹஸ்தி அப்படின்னுக்கா. ஆமா, சிலந்தி அது பாம்பு. அங்க பாம்பு நாகராஜாவும் சிலந்தி அங்கேயும் வழிபட்டாங்க. காளஹஸ்தி கண்ணப்ப நாயனருக்கு பெருமை பெற்றது. திருவரும்பூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல எறும்புகள் வழிபட்டதாம். ஆமா, திருச்சி பக்கத்துல எறும்புகளை. ஆமா, தேவர்கள் எல்லாம் அசுரர்களுக்கு பயந்து எறும்புகளாக மாறி வழிபட்டாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு அபிஷேகம் இல்ல, பால் அபிஷேகம். ஏன்னா அது மண்ணால் செய்யப்பட்டது. மரத்துகளினால் மண்ணால் ஆன சிலைகளும் உண்டு. இந்த உலகத்துல கல்லு மட்டும் கிடையாது, மண்ணால் ஆனதும் இருக்கு, மரத்துகளால் ஆனதும் இருக்கு. அதுகளுக்கெல்லாம் பால் அபிஷேகம் என்பது கிடையாது. திருவரும்பூர்லயும் புத்துதான் சிவலிங்கம், அதனால அங்கேயும் அபிஷேகம் இல்ல. கீழே தனியா புன்னைநல்லூர் மாரியம்மன் அபிஷேகம் கிடையாது. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலே அபிஷேகம் கிடையாது. பாடையட்டி மாரியம்மன் ஒரு கோயில் இருக்கு. உயிரோட நேர்த்திக்கடை வச்சிருக்க போய் பாடையில பிடித்து அதை தூக்கி சுத்திக்கிட்டு உண்மையிலேயே செத்து போன பணத்தை பிடிச்சிக்கணுமா அப்படி அந்த நேரத்தில் பரக்கலா கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, பரக்கலா கோட்டை. இந்த பரக்கலா கோட்டையில பாத்தீங்கன்னா விளக்கு மாதிரிதான் இங்க எது
நிவேதனமா கொடுக்கறது. நிவேதனம் கிடையாது, காணிக்கையாக செலுத்துறது. காணிக்கையாக. அங்க கரூர் மாவட்டத்துல விளக்கமா இருக்கிறது இப்ப வந்த பேரு, அதுக்கு பேரு திருவிளக்கு. ஆமா, அத திலகவதி வச்சிருந்தா தெரியுமா? திலகவதியார் சாதாரணப்பட்டவள. திலகவதி யாருன்னு தெரியுமில்ல? திருநாவுக்கரசருடைய அக்கா. ஏன்னா நிறைய திலகவதி இருக்கிறதுனால அதனால நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்திருக்கார்கள். அதனால நாளைய தலைமுறைக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நாளைய தலைமுறை பண்பட்டவர்களாக. சிவனுடைய கோவில்ல சிவலிங்கத்தின் மேலேயே பாதுகையோடு கால் வச்சவன் திண்ணன் என்று சொல்லக்கூடிய கண்ணப்பன். ஆனா இன்னைக்கும் அந்த சிவ ஆலயத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாதுகை தான் காணிக்கை செலுத்துறாங்க. இது கரூர் மாவட்டத்துல உள்ள ஒரு கோயில். அங்க ஒரு கோவில் திருப்பூவனம்னு ஒரு இருக்கு. சரி, திருப்பூவனநாதர். அந்த திருப்பூவனநாதர் எப்படி பேர் வந்துச்சுன்னா லிங்கம் பூ வடிவமா. எந்த பூ? பாரிசாத பூ போல இருக்கிற லிங்க வடிவம். அதனால திருப்பூவனநாதர்னு பேரு. அங்க ஒரு பொன்னையாருன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ என்ன பண்றா, வர்ற அடியார்களுக்கு எல்லாம் இருக்கிற பாத்திரத்தை இந்த யாருக்காவது அண்ணன் வாங்குறதுக்கு வழி இல்லைன்னா கொடுத்துருவாங்க அப்படி. அப்ப ஒரு நாள் அவருக்கு ஆசை, சிவனுக்கு ஒரு உருவத்தை செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறா. அது தங்கத்துல செய்யணும்னு ஆசைப்படுறா. ஆனா வழி இல்லை. சிவனே சித்தப்பா வந்து வீட்டுல இருக்கிற பாத்திரம் மண்டமெல்லாம் கொண்டா அப்படின்னு இரும்பு ஈயம் பித்தளை எல்லாத்தையும் சேர்த்து உருக்குற போது அது தங்கமா மாறி காட்சி கொடுத்தாரா சிவபெருமான் நடராஜரா. அந்த நடராஜர் சிலையை பார்த்தோன்னே ஒரு அழகு. அந்த அழகுல அவர் ரசிச்சுட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு இப்படி கண்ணத்துல அப்படி கிள்ளி இப்படி முத்தம் கொடுத்தாலாம். அவ கை மட்டும் அந்த வடு இன்னைக்கு எங்க மம்மட்டி பட்ட வழியே இங்க இருக்கும்போது இல்ல இது இருக்காதா? இறைவன் என்னென்ன நமக்கு உணர்த்துகிறார், ஆன்மீகம் என்னென்ன சொல்லி கொடுத்து. இன்னைக்கு திருப்பதிக்கு போனோம்னா ஏழுமலையானுடைய இந்த தாவு இருக்கு பாத்தீங்களா? இந்த தாவுல ஒரு காயம், அதுலதான் முதல்ல விபூதி வைக்கப்படும். ஏன் அது வைக்கிறாங்க? அங்க மம்மட்டியாவது ஒருவன் அந்த வெட்டுப்பட்ட காயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இது இருக்கட்டும். இப்ப சிவனுக்கு நெல்லுக்கு வேலையிட்டாராம். அதனாலதான் நெல்லையப்பர் கோவில். திருநெல்வேலி 8800 ஆண்டுகள்னு வரலாறு சொல்லுது. சரி, நெல்லை கண்டுபிடிச்ச பேரு நெல்லையப்பன்னு பேரு. நெல்லுக்கு வேலையிட்டதுனாலதான் திருநெல்வேலி. நெல்லு கொஞ்சமா இருந்ததை உற்பத்தி பண்ணணும்னு தெளிச்ச இடம் தான் திருத்தளிச்சேரி. அப்படிப்பட்ட நெல்லை சமதளத்துல வரப்பு கட்டி உயர்த்தி வளர்த்த பயிர் தான் நெல் பயிர். அது இயற்கை. இந்த உலகத்துல எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலும் சரி, இந்த உலகம் தோன்றும் பொழுது முதலில் தோன்றிய சிவஸ்தலம் அப்படின்னா உத்தரகோச மங்கை. இந்த உத்தரகோச மங்கையில இன்னைக்கு மரகத லிங்கமாக காட்சி தெரிகிறார். மரகதத்துக்கு முன்னே தோன்றியதாக வரலாறு. மாணிக்க வாசகனுடைய முற்பிறவி அங்கே. ராவணனுடைய மனைவி மண்டோதரிக்கு வரம் கொடுத்து திருமணம் செய்த இடம் அங்கே. குளத்துல தீப்பிடிச்சு எரிஞ்சது. மீன்கள் இன்னைக்கு வாழாது. 999 புறவர்களும் ஏடுகளை ஒப்படைத்து இறந்து போனாங்க. மிச்சம் வச்சு இந்த ஏட்டை பத்திரமா கொடுத்தவர்கள் ஒப்படைக்கணும் காத்திருந்தாரு. அதனால மறுபிறவில நீ பிறந்து திருவாசகத்தை எழுதுவாய், நானே உன்னை ஆட்கொள்வேன் என்று வரம் கொடுத்து மறைந்தார் ஈச நடராஜ பெருமான். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல மீன்கள் வசிக்காத குளம் அப்படின்றது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். தவளே இல்லாத ஒரு குளம் காட்டப்படணும்னா வைத்தீஸ்வரனுடைய ஆலயம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளத்துல ஏன் மீன்கள் ஆரம்ப காலத்துல 6 மீன்கள் கிடந்தது சாபத்தின் காரணமாக. அது திருப்பரங்குன்றம். அது 6 பேர் யாருன்னா பராசர முனிவருடைய குமாரர்கள். இங்க மீன் வாழாத காரணம் நாரை ஏற்று வாங்கிய வரம். அதனால இல்ல. இப்பவும் புள்ளிருக்கு வேலூர்னு ஒரு ஊர் இருக்கு. புல்லுனா பறவை, இருக்குன்னா வேதம். ஆமா, வேலூர்னா வேல் அங்காரகன் வழிபட்ட இடம். அதான் வைத்தீஸ்வரன் கோயில். அந்த கோயிலையும் பாம்பு வாழாது, மீன் வாழாது. திருநாரையூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. முருகபெருமானுக்கு 60 வீடுகள் உண்டோ, முருகபெருமானுக்கு எப்படி 60 வீடுகள் உண்டோ, விநாயகபெருமானுக்கு 60 வீடுகள் உண்டு. அந்த 60 வீட்டிலே திருநாரையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம். பிள்ளையாரு, பொல்லா பிள்ளையார். அவர் பொல்லா பிள்ளையாரா? ஏன் அவருக்கு பொல்லா பிள்ளையார்? கொல்லாத பிள்ளைன்னு வர்றதில்ல, எல்லாத்தையும் கொல்லும் பிள்ளையார், பொறுக்கும் பிள்ளையார் என்ற பெயரோடு பொல்லா பிள்ளையார். அவர் பொல்லா பிள்ளையார் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க ஒரு நம்பி ஆண்டார் நம்பின்னு அந்த குழந்தைய ஒரு நாள் பூஜை பண்ண அனுப்புறாரு. பூஜை பண்ண அனுப்புறாரு. அப்பா போயிட்டு எப்போதுமே பச்சனம் இல்லாம கொண்டுட்டே இருக்காரா. இவர் வந்து விநாயகருக்கு முன்னால படைச்சு வச்சுட்டு, விநாயகா இன்னைக்கு எங்க அப்பா வரல, என்னை அனுப்புனாரு. எங்க அப்பா கொண்டு வந்தா பச்சனமெல்லாம் சாப்பிட்டு வெறும் பாத்திரத்தை தான் கொண்டுட்டு வந்தாரு. நான் மட்டும் வச்சிருக்கேன், இன்னும் சாப்பிட மாட்டேங்க மனு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காரு. விநாயகர் கல்லு சிலை எப்படி சாப்பிடும்? அறியாத குழந்தை, நீ சாப்பிட்டே ஆகணும். அது நான் கொண்டுட்டு போகல, என்னை தப்பா நினைப்பா, என் பூசையில ஏதோ குறை நினைப்பா, நீ சாப்பிடலையா நான் உயிரை விடுறேன்னு இந்த சிலையில முற்றுறாரு. உள்ள உயிர் தாங்க மாட்டானேன்னு நினைச்சு விநாயகர் குதிக்கைய வச்சு நம்பிக்கையோட அத்தனையும் காலம் என்ன நம்பி பிள்ளையார் பிரச்சனை பூரா சாப்பிட்டாருன்னு சொல்லி குதிச்சாரு. அப்பாட்ட வச்சு, அப்பா பிள்ளையார் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. ஏண்டா பொய் சொல்றியா நீ? பொல்லா பிள்ளையா நீ? உனக்கு எப்படி வளர்த்தேன்? பொல்லாத பிள்ளைய மாறிட்டிய, பொய் சொல்றியே அப்படின்னு சொன்ன வார்த்தை அந்த குழந்தைக்கு 10 பேரு பிள்ளையாருக்கு மாறி போச்சு. பொல்லா பிள்ளையார். இந்த பொல்லா பிள்ளையாரு இங்க சாப்பிட சொல்லி அனுப்புறாரு தெய்வத்தையே. ஆனா தெய்வத்தினுடைய பாடு கொடுத்ததுனால எங்க தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லி தகப்பன் அடிக்க போல மேல கோபுரத்தை காட்டிய அந்த குழந்தை அவர் தான் திருஞான சமுதர் என்று சொல்லக்கூடிய ஆலயம். சீர்காழிக்குத்தான் 12 பெயர். தோணியப்பர் ஏன் எல்லாம் பிரளயத்துல மிதக்கிற போது சீர்காழி மட்டும் மிதந்ததா?
எல்லாம் அழிஞ்ச போது அதனால தோணியப்பனுடைய திருகருணை 12 பேருக்கு தோடுடைய செவியன் விடையேறி ஓர் பூவன் மதுசூடி காடுடைய சுடலை பொடி என் உள்ளம் கவர் கல்வன் பேருடைய வீடுடைய மலரா நான் முனைந்தேத்த அப்படின்னு பெருமாபுரம் ஏறிய பெம்மான் இவன் என்ற உள்ளம் கவர் கல்வன் என்று பாடு. அப்படிப்பட்ட 2 ஞானங்கள் பெற்றது. அதனால உன்னை பற்றி சில விவரங்கள் நான் தெரிந்து கொண்ட கதையின் முறைப்படி கேளுங்க.